Hello, good morning students. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.4. ஸோ 1.4ல் ஃபிஃப்த்து சம்மோட கொஸ்டின் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து ஃபிஃப்த்து சம்மோட கொஸ்டின். So suppose the industry flow of the product of two industries are under production கொடுத்துருக்காங்க. consumption vector, domestic demand and total output. So XY கொடுத்துருக்காங்க. XA 30, 20, 40, 10, 50, 30, 120 and 60. So determine the technology of matrix and test whether is Hawkins-Simon condition. Hawkins-Simon condition என்ன, determinant of I minus B வந்து greater than 0வாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து இந்த சம்முக்கே நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் Hawkins-Simon கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து the domestic demand changes 80 and 40 units respectively. ஸோ 80 வந்து எக்ஸுக்கு, 40 வந்து ஒய்க்கு. ஸோ அப்போ இந்த டிமாண்ட் எடுக்கக்கூடாது, இந்த டிமாண்ட் தான் நம்ம எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஆஃப் ஈச் செக்டார் இன் ஆர்டர் டு மீட் த நியூ டிமாண்ட். ஸோ அவுட்புட் வந்து நீ கண்டுபிடிக்கணும். நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் XY இஸ் 30, 40. ஸோ டிமாண்டு டோட்டல் அவுட்புட். ஸோ டிமாண்ட் சேஞ்சஸ் டு 80 அண்ட் 40 யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காலமில் இருக்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ 30 இஸ் A11, இது வந்து A11, A12, A21, A22. ஸோ இந்த டிமாண்ட் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து X1, X2. ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு தனியாக எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் X இஸ் ஈக்குவல் டு I minus B தி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு D. ஸோ பியோட ஃபார்முலா வந்து B11, B12, B21, B22. இதில் இருக்க மொத்தமே வந்து 4 sums 5 sums 4 sumஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு B11 கண்டுபிடிக்கணும். B11ஓட ஃபார்முலா வந்து A11/X1. ஃபார்முலா எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். B11னா மேலே A11. ஸோ இந்த செகண்டில் 1 இருந்ததுன்னா கீழே 1 வரும், 2 இருந்துச்சுன்னா 2 வரும். ஸோ A11ஓட வேல்யூ வந்து 30, X1ஓட வேல்யூ வந்து 120. அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 3 1s 3 4s. ஸோ B11ஓட வேல்யூ வந்து 1/4. ஸோ நெக்ஸ்ட் B21, A21/X1. ஸோ A21ஓட வேல்யூ வந்து 20, 20/120. ஸோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 2 1s 2 6 12. ஸோ 1/6. ஸோ நெக்ஸ்ட் B12, A12/X2. ஸோ A12ஓட வேல்யூ வந்து 40, X2ஓட வேல்யூ வந்து 60. ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 2 2s 4, 2 3s 6. ஸோ தட் இஸ் 2/3. B22 is equal to A22/X2. ஸோ அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ இஸ் 1/6. அப்போது இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம பியோட வேல்யூவில் நம்ம எழுதுகிறோம். ஸோ பியோட வேல்யூ இஸ் 1/4, 2/3, 1/6, 1/6. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம I minus B கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ ஐயோட வேல்யூ இஸ் 1001. பியோட வேல்யூ வந்து 1/4, 2/3, 1/6. ஸோ இந்த வேல்யூவோட நம்ம ஒரு வேல்யூவாக மைனஸ் பண்ணுறோம். 1 minus 1/4, 0 minus 2/3, 0 minus 1/6, 1 minus 1/6. அப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள். 4 1s 4 மல்டிபிள் பண்ணிவிட்டு மேலே வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ 4 minus 1 is 3. ஸோ 3/4. இதில் வந்து 0 கேன்சல் ஆகிடும். -2/3. இதில் 0 கேன்சல் ஆகிடும். -1/6. ஸோ 6 1s 6, 6ல் 1 போச்சுன்னா 5. எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B. ஸோ I minus B கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ 3/4 இன்ட்டு 5/6 மைனஸ் 1/6 இன்ட்டு 2/3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s 3 2s 6. இங்கே வந்து 2 1s 2 3s 6. அப்போ மேலே ரிமைனிங் என்ன இருக்குது 5. கீழே வந்து 4 2s 8. ஸோ 5/8. ஸோ மைனஸ்
மேலே 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இஸ் 1. ஸோ 3 3s are 9. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எப்படி எடுப்போம்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 9 8s are 72. அப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த 9ஆல் மேலே க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 8ஆல் இங்கே க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 5s are 45, 8 1s are 8. ஸோ எல்சிஎம்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் நான் உங்களுக்கு டீட்டெயிலெலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி வந்தாச்சு. So 45 minus 8 by 72 is 37 by 72. So this is positive value, so greater than 0. So Arkin-Simon condition is satisfied. So next இதுக்கு தேவையானது ஃபார்முலாவில் substitute பண்ணுறோம். So x is equal to I minus b whole inverse into d. So அப்போ I minus b whole inverse ஓட ஃபார்முலா வந்து 1 by determinant of I minus b into adjoint of I minus b. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b யோட வேல்யூ வந்து 37 by 72. அதுதான் 1 by 37 by 72. ஸோ இது வந்து அட்ஜாயிண்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இந்த பக்கம் நம்பர் மாற்றணும், இந்த பக்கம் சைன் மாற்றோம். இன்ட்டு டிமாண்ட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? ஸோ x1 is 80 and y is 40. ஸோ இது வந்து தலைக்கீழாக்குனீங்கன்னா 72 மேலே போய்டும். ஸோ 72 by 37 இன்ட்டு திஸ் வேல்யூ. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மேலே இருக்கிற வேல்யூவால் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் இந்த வெளியே இருக்கிற 37ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இந்த ஒரு வேல்யூவாக நான் 72ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். 6 1s are 6, 6 1s are 6, ரிமைனிங் பேலன்ஸ் 1, 6 2s are 12. ஸோ 12 டைம்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் 1. ஸோ 3 4s are 12. ஸோ 24 டைம்ஸ் வருது. 6 1s are 6 12s are 72, 4 1s are 4 18s are 72. ஸோ அப்போது ரிமைனிங் வேல்யூ இஸ் 5 into 12 is 60, 2 into 24 is 48, 12 1s are 12, 3 into 18 is 54 into demand value. இப்போ என்ன பண்ணோம்? ரோவோட காலமை மல்டிபிள் பண்ணோம். ஸோ 60 into 8 is 4800. ஸோ கேல்குலேட்டர் இருந்தால் உங்களுக்கு ஈஸி போடுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கேல்குலேட்டர் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லிகிட்ருக்குறேன். ஏன்னா இனி வர சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கேல்குலேட்டர் இல்லாமல் போட முடியாது, உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும், டைம் வேஸ்ட் ஆகும். 48 into 40 is this value. அதே மாதிரி 12 into 80 is 960, 54 into 40 is 2160. இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை 37ஆல் டிவைட் பண்ணுவோம். தட் இஸ் 6520 டிவைடட் பை 37. நான் கேல்குலேட்டரில் போட்டேன், என் கேல்குலேட்டரில் இந்த வேல்யூ வந்து ஸோ 181.62. அதே மாதிரி 3120 டிவைடட் பை 37. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்டில் வருது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ எக்ஸோட ஆன்சர் இஸ் 181.62, ஒய்யோட வேல்யூ இஸ் 84.32. ஸோ இதுதான் வந்து ஒரு 5 மார்க்கு எக்ஸைஸில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 6th sum. இது வந்து 6th sum. ஸோ சேம் மெத்தட். ஸோ செக்டார் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து XYக்கு பதில் 1 and 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. டிமாண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேல் இது வந்து A11, A12, A21, A22. நெக்ஸ்ட் வந்து இது டிமாண்டு, இது வந்து X1, X2. இப்போ இங்கே வந்து 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? பேசிக்காக I minus B கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் தி அவுட்புட் when the final demand changes. ஸோ டிமாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃபார் தி அவுட்புட் செக்டாரில் 1 along increases to 23 units. அப்படின்னா என்ன? ஸோ சேஞ்சஸ் ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. போன சம்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு டிமாண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவுட்புட் செக்டார் 1 along increases to 23 units. அப்போ இது வந்து அவுட்புட் செக்டார் வந்து இது 1 இல்லையா? ஸோ 1 மட்டும்தான் உங்களுக்கு மாறுது டிமாண்டில். இந்த 1ஓட டிமாண்ட் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது. ஸோ இது வந்து என்னவா மாறுது அப்படின்னா 23 யூனிட்ஸாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிமாண்டு. இந்த டிமாண்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்.
சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு செக்டார் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. செகண்ட் செக்டார் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ 23 தான் உங்களுக்கு டிமாண்ட். ஸோ இங்கே பாருங்கள், நான் எடுத்துருக்கிறேன். A11 is 4, இதுலேருந்து A11 is 4, A12 is 3, A21 is 5 and A22 is 4. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி அவுட்புட் x1 x2, x1 is 20, x2 is 12. அதுதான் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ சேம் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் B11. ஸோ B11 is equal to A11 by x1. ஸோ தட் இஸ் 4 by 20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1s are 5s are. ஸோ 1 by 5. ஸோ அதே மாதிரி B12 is A12 by x2. ஸோ 3 by 12. ஸோ 3 1s are 3, 4s are 12. ஸோ again B21 is A21 by x1. ஸோ A21 ஓட வேல்யூ 5, x1 is 20. ஸோ 5 1s are 5, 5 4s are 20. ஸோ that is 1 by 4. ஸோ B22 is A22 by x2 formula. ஸோ that is A22 ஓட வேல்யூ வந்து 4, x2 ஓட வேல்யூ வந்து 12. ஸோ 4 1s are 4 3s are 12. ஸோ 1 by 3. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ B வேல்யூ இஸ் 1 by 5, 1 by 4, 1 by 4, 1 by 3. ஸோ I minus B. ஸோ 1 0 0 1 minus 1 by 5, 1 by 4, 1 by 4, 1 by 3. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1 minus 1 by 5, 0 minus 1 by 4, 0 minus 1 by 4, 1 minus 1 by 3. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா, 5 1s are 5, 5 minus 1 is 4 by 5. இந்த 0 எடுத்துருங்க, minus 1 by 4, இந்த 0 எடுத்துடுங்க, minus 1 by 4. ஸோ 3 1s are 3, 3 minus 1 is 2 by 3. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம், நெக்ஸ்ட் இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ அப்போ 4 by 5 into 2 by 3, 1 by 4 into 1 by 4. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே மல்டிபிள் பண்ண 8 4 2s are 8, 5 3s are 15, 1 1s are 1, 4 4s are 16. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 240. ஸோ அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 8 16s are 128, 15 minus 1 is 15 by 240. ஸோ இது ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 113 by 240 which is greater than 0. ஸோ அட்ஜாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, I minus இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் மாற்றணும், இந்த பக்கம் சைனை மாற்றணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து x is equal to I minus B the whole inverse into D ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ which is equal to, so 1 by determinant of I minus B. So determinant of I minus B is 1 by 113 by 240 into determinant of I minus B. So adjoint of I minus B is 2 by 3, 1 by 4, 1 by 4, 4 by 5 into, ஸோ டிமாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு செக்டார் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் 23. செகண்ட் செக்டார் இஸ் 3. ஸோ இது தலைகீழ் ஆகுனா என்ன ஆகும், 240 by 113 into 2 by 3, 1 by 4, 1 by 4, 4 by 5 into 23 3. ஸோ இந்த 240 உள்ளே மல்டிபிள் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ 240 உள்ளே போச்சுன்னா 1 by 113, 2 by 3 into ஓவரோட வேல்யூ 240 மல்டிபிள் பண்ணோம். 1 by 4 into 240, 1 by 4 into 240, 4 by 5 into 240 into demand. ஸோ 23 3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணோம். 3 1s are 3 8s are 24. ஸோ 80 times. ஸோ அதே மாதிரி 4 1s are 4, 4 6 are 24. ஸோ ரிமைனிங் 0. 4 1s are 4, 4 6 are 24, remaining 0. 5 1s are 5, 5 4s are 20. ஸோ ரிமைனிங் 40 இருக்கும். 5 8s are 40.
So that is 1/113. So 80 into 2s are 160. So the remaining value is 60. So 48 into 4s are 32, 4s are 16, 192 into 23, 3. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இது வந்து நான் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 160 into 23 3680, 60 into 3s are 180. ஸோ அதே மாதிரி 60 into 20 is 1380. இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 576. ஆட் பண்ணிங்கன்னா 3860. இது வந்து 1956. நெக்ஸ்ட் வந்து இதை நான் டிவைட் பண்ணணும். ஸோ கேல்குலேட்டர் போட்டு டிவைட் பண்ணுங்கள். 3860/113. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34.16 வரும். அதே மாதிரி 1956 divided by 113. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 17.31. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ. ஸோ செக்டார் 1 is 34.16 and sector 2 is 17.31. ஸோ இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஸோ எக்ஸசைஸில் இன்னும் ஒரே ஒரு சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து 7th சம். ஸோ உங்கள் கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு உங்களுக்கு டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து A11, A12, A21, A22 இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போடுங்க. டிமாண்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. டிமாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ டிமாண்ட் சேஞ்சஸ் தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 12 for X and 18 for Y. ஸோ டிமாண்ட் சேஞ்சஸ் 12 for X and 18 for Y. இந்த டிமாண்ட் எடுத்து நீங்கள் போடுங்க. இது வந்து உங்களுக்கு 7th sum is homework. ஸோ 7th sum is homework. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் என்ன அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ்டெலனஸ் ப்ராப்ளம் இருக்கும். உங்கள் புக் இல்லையா? சரி, நான் கொஸ்டின் உங்களுக்கு வந்து எழுதி நான் அனுப்பி விட்றேன். ஸோ அது வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. 2 days கழித்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எனக்கு எப்போவுமே நோட்டில் தான் இருக்கணும். பேப்பரில் நான் எப்பவுமே எழுத சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ரிப்பீட்டட் சம் நான் கொடுக்க போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் உங்கள் புக் பேக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லி அதுதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் நோட்லேயே அசைன்மெண்ட் எழுதுனா போதும். நான் சொல்கிறேன் எது எழுதணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. இன்னையோட இந்த கிளாஸ் முடியுது. ஸோ இதை வந்து நோட்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்கை போட்டு வைங்க. தேங்க்யூ.